ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் 3ஆம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? இப்போ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் சம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு அமௌண்ட் ஒரு பங்கு வந்து 25,000க்கு அவர் வாங்குறாரு. 10 பங்கு வாங்கும்போது வருஷம் வருஷம் வந்துட்டு கூடுது குறையுது இப்படி மாற்றி மாற்றி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 4 வருஷம் வந்து கூடுதாமா, 4% வந்து கூடுது. 2ஆவது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 8% கூடுது. 3ஆவது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 10% குறையுது. அப்படின்னா அந்த ஷேர் இருக்குல்ல, 25,000 ஷேர் வந்துட்டு 3 வருஷம் கழித்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ தொகை இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு வந்துட்டு 25,000 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன செய்வோம், 100 கூட எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுதோ டிவைடட் பை 100 போடுவோம். டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு 100 கூட மைனஸ் பண்ணி போட்டுப்போம், அப்படி தானே. அப்போ ஃபஸ்ட் இயர் என்ன சொல்லிட்டாங்க, 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு 104/100 நான் போட்டுட்டேன். அடுத்து 8% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னால 108/100 போட்டாச்சு. அடுத்து 10% குறையுது, அதனால் என்ன பண்ணுறேன்னா 10 மைனஸ் பண்ணால் 90/100 வருமா, போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ இந்த 3 0 இருக்கா, அப்போ இங்கே 2 0, இங்கே 1 கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு 0, இங்கே 0, இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. 25 அடித்தோன்னா இங்கே 4 டைம்ஸ் வரும். இங்கே அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு 4 டேபிள் அடித்தோன்னா இங்கே 26 டைம்ஸ் வருமா. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது, 26 இருக்குது. அடுத்து 108 இருக்குது, 9 இருக்குது. இது 3 இருக்கா, இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 25,272 வரும். அப்போ வந்து 3 வருஷம் முடிவில் வந்துட்டு எவ்வளோ அவரோட ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25,272. ஓகேயா.